இது மாதிரி ஒரு சேட்டன் ரிப்பன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஃப்ளவர் ரோஸ் பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி இது மாதிரி ஒரு ரிப்பன் பெருசும் எடுத்துக்கலாம், சின்னதும் எடுத்துக்கலாம். அதில் வந்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக, லென்த்து கொஞ்சம் அதிகமாக அப்படி எடுத்துக்கிட்டு இதை போல் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மடிச்சிக்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எண்டு வரைக்கும் மடிச்சிக்கிட்டே வரணும். மடிச்சிட்டே வந்து லூஸாக விட்டுறக்கூடாது. அந்த மடிப்பை நம்ம இந்த தம் ஃபிங்கரால் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு கடைசி வரைக்கும் அதே மாதிரி பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு மடிப்புக்கும் மேலே எடுத்துட்டு இது மாதிரி டைட்டாக வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுட்டு இது வந்து வால் ஹேங்கிங் இல்லை ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறது, ஃபோட்டோஸு டெக்கரேஷனு, ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு, எதில் வேணாலும் ஃப்ராகு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். கிஃப்ட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம பூ மாதிரி பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். பெருசு சட்டன்லேயும் பண்ணலாம். சின்னது நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த லென்த்து கம்மியாக விட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் லென்த்து குறைஞ்சோடனே அது வந்து பிடிச்சிக்கணும். டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு லென்த்து கம்மியாக இருக்கிறத விட்டுடணும். அதை பிடிச்சி விடக்கூடாது. இது பின்பக்கமாக லென்த்து அதாக இருக்கிறத லேசாக பிடிச்சி லேசாக இழுத்துட்டே வரணும். லேசாக இழுத்துட்டே வந்துட்டு இது ரோஸு. இந்த ரோஸு இப்படி டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்று இப்படி பக்கமாக இப்படி இதே கொஞ்சம் டைட்டாக இப்படி பண்ணிக்கணும். டைட்டாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.